அழகே அழகு சீரியலில் அடுத்த வரத்துக்கான பேசுதலில் சுரேஷ் கிட்ட போயிட்டு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு உங்கள் அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்பாடா, அண்ணன் கஷ்டப்பட்டதுக்கு இப்போயாவது ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காது. நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறைச்சிருக்கான். கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதையும் மறைச்சி வச்சுருக்கான். அதெல்லாம் என்ன ஏதுன்னு நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சி மாதக்கணக்காக ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சுரேஷ் இருந்துட்டு அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அண்ணன் ஏன் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருக்கணும்? அதுதான் மாமா எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பேசாமல் இதை நம்ம அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. இதை உங்கள் அண்ணங்கிட்ட போய் கேட்டால் உங்கள் அண்ணன் கரெக்டாக சொல்லிடுவானா? கண்டிப்பாக மாட்டான். அதனால் நீங்கள் தான் எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து விஷயத்த வெளியே வர வைக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் ஏன் இந்த விஷயத்த வீட்டில் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, சரிங்க மாமா, இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்லிடுறாங்க. நீயாச்சு வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மாமா, நான் உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்? எனக்கு எல்லாமே நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே தங்கராஜுக்கு சந்தோஷம், சொல்லவா வேணும் அப்படின்ற அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.